அன்பானவர்களே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது. கோபம் என்பது ஒரு நெருப்பைப் போலிருக்கும். நெருப்பு எப்படி சிறிய தீப்பொறியாக ஆரம்பித்து பெரிய காட்டுத்தீயாக மாறுகிறது, அதுபோலவே கோபமும் ஒரு சிறிய வார்த்தையால், ஒரு சிறிய சம்பவத்தால் தொடங்கி நம் வாழ்க்கையையே எரித்துவிடும் அளவுக்கு வளர்கிறது. கோபம் எப்படி உருவாகிறது? நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் கோபம் வருகிறது. யாராவது நம்மை மதிக்கவில்லை என்று தோன்றினால் கோபம் வருகிறது. நம்மை புரிந்துகொள்ளவில்லை என்றால் கோபம் வருகிறது. ஆனால் உண்மையில் கோபம் என்பது வெளியில் இருந்து வருவதில்லை. அது நம்முள் இருக்கும் மன அழுத்தம், காயம், பயம், தாழ்வு உணர்வு ஆகியவற்றின் வெளிப்பாடு. நெருப்பு போல கோபத்தின் இயல்பு. நெருப்பு இரண்டு விஷயங்களை செய்யும். சமைக்க உதவும் நன்மை செய்யும். எரித்து அழிக்கும் தீமை செய்யும். அதேபோல் கோபமும் சில சமயம் அநியாயத்திற்கு எதிராக நம்மை எழுப்புகிறது. ஆனால் கட்டுப்பாடில்லாத கோபம் உறவுகளை உடைக்கிறது. ஒரு வார்த்தையில் சொன்னால், கட்டுப்படுத்தப்பட்ட கோபம் சக்தி, கட்டுப்பாடில்லாத கோபம் விபத்து. கோபம் என்னை என்ன அழிக்கிறது? குடும்ப உறவுகள், நட்பு, வேலை வாய்ப்பு, மன அமைதி, உடல் ஆரோக்கியம். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? கோபம் வந்தபோது இதயம் வேகமாக துடிக்கும். மூச்சு வேகமாகும். கைகள் நடுங்கும். பின்னர் பேசிவிட்ட வார்த்தைகளுக்காக நாம் தான் வருந்துவோம். கோபத்தின் பின்னால் இருக்கும் வலி. பலர் கோபமாக பேசுவார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் வலி இருக்கும். ஒரு மனிதன் அடிக்கடி கோபப்படுகிறான் என்றால், அவனுடைய உள்ளத்தில் தீராத காயம் இருக்கலாம். ஆகவே கோபம் வரும்போது முதலில் கேளுங்கள். நான் ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறேன்? கோபத்தை கட்டுப்படுத்த வழிகள். கோபம் வந்த உடனே பதில் சொல்லாதீர்கள். 10 வினாடி அமைதியாக இருங்கள். 3 முறை ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். அந்த இடத்திலிருந்து விலகுங்கள். சண்டை சூழலில் இருந்தால் சிறிது நேரம் அங்கிருந்து வெளியேறுங்கள். எழுதிப் பாருங்கள். உங்கள் கோபத்தை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். அது மனதை ஹால்வாக மாற்றும். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல. அது உங்கள் மன அமைதிக்காக. கோபத்தை மாற்றும் சக்தி அன்பு. நெருப்பை அணைக்க தண்ணீர் தேவை. அதேபோல் கோபத்தை அணைக்க அன்பு தேவை. யாராவது உங்களிடம் கோபமாக பேசினால், நீங்கள் அமைதியாக பதில் சொல்லுங்கள். அவரின் கோபம் தானாக குறையும். ஒரு தந்தை தனது மகனிடம் சொன்னார், நீ கோபப்படும்போது சுவரில் ஒரு ஆணி அடிக்க. சில நாட்களில் சுவர் முழுவதும் ஆணிகளால் நிரம்பியது. பின்னர் அவர் சொன்னார், இப்போது ஒவ்வொரு முறை நீ கோபத்தை கட்டுப்படுத்தும்போது ஒரு ஆணியை இடு. அவனும் எடுத்தான். ஆனால் சுவரில் துளைகள் இருந்தன. அப்பா சொன்னார், கோபம் பேசும் வார்த்தைகள் அந்த ஆணிகள் போல். பின்னர் மன்னிப்பு கேட்டாலும் காயத்தின் தடம் இருக்கும். அன்பானவர்களே, கோபம் என்பது ஒரு நெருப்பை போல. நீங்கள் அதை அடுப்பில் வைத்தால் அது உங்களுக்கு உணவு தரும். ஆனால் அதை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது உங்கள் வீட்டையே எரிக்கும். இன்று ஒரு முடிவு எடுங்கள். கோபம் என்னை கட்டுப்படுத்தாது. நான் தான் என் உணர்வுகளை கட்டுப்படுத்துவேன். அமைதி உள்ளத்தில் இருந்தால் வாழ்க்கை அழகாகும். அன்பு பேசும் இடத்தில் கோபம் தங்காது. நன்றி. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இன்று மாற்றத்தை தொடங்குங்கள்.